Build your future with quality education. Emmanuel Arasar JJ College of Engineering and Polytechnic, Marthandam. Admissions open now. செந்தில் பாலாஜிக்கு சிகிச்சை என்ற தகவல் வெளியாக இருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். இது தொடர்பான விவரங்களோடு செய்தியாளர் சாலமன் இணைந்திருக்கிறார். சாலமன், வணக்கம். என்ன சிகிச்சை வழங்கப்பட்டு வருகிறது? எதற்காக மருத்துவமனையில் இருக்கிறார்? மேலும் விவரங்களை நீங்க சொல்லலாம். தமிழக வெற்றி கழக எம்எல்ஏக்கள் பேரம் பேசப்பட்ட விவகாரத்துல முன்ஜாமீன் பெற்றிருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரரான அசோக்குமார் தினந்தோறும் காலை மற்றும் மாலை வேளையில திருவல்லிக்கேணி காவல் நிலையத்துல ஆஜராகி அவர் கையெழுத்திட வேண்டும் என்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. மறு உத்தரவு வரும் வரை அவர்கள் இங்கு காவல் நிலையத்துல ஆஜராகி கையெழுத்திடப்பட வேண்டும் என்ற உத்தரவு இருக்கிறது. அதன் அடிப்படையில தான் கடந்த 5 நாட்களாக செந்தில் பாலாஜி திருவல்லிக்கேணி காவல் நிலையத்துல அவர் ஆஜராகி கையெழுத்திட்டு வந்த நிலையில இன்று காலை 10:30 மணிக்கு அவர் ஆஜராகப்பட வேண்டும். ஆனால் இன்று தற்போது வரை அவர் ஆஜராகவில்லை. இதற்கிடையே தான் டாஸ்மாக் முறைகேடு வழக்கு தொடர்பாக நீதிமன்றத்துல அவருடைய முன்ஜாமீன் மனுவானது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அவர் தற்போது வரை, அதாவது 10:30 மணிக்கு ஆஜராக வேண்டிய நிலையில 12 மணி வரை அவர் ஆஜராகவில்லை. அவரது சகோதரர் அசோக்குமார் மட்டுமே ஆஜராகிவிட்டு சென்றிருக்கிறார். இந்த நிலையில தான் தற்போது செந்தில் பாலாஜி இன்னும் ஆஜராகாத நிலையில அவர் மருத்துவ சிகிச்சை காரணமாக சென்றிருப்பதால அவர் காவல் நிலையத்துல இதுவரை ஆஜராகவில்லை என்ற ஒரு தகவலானது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக அவர் ஆழ்வார்பேட்டையில இருக்கக்கூடிய ஒரு பிரபல ஹோட்டல்ல தங்கித்தான் தினந்தோறும் இங்கு கையெழுத்திட்டு வருகிறார். ஆனால் தற்போது மருத்துவ சிகிச்சை காரணமாக அவர் மருத்துவமனைக்கு சென்றிருப்பதால அவர் தற்போது வரை ஆஜராகப்படவில்லை என்ற ஒரு தகவலானது வெளியாகி இருக்கிறது. சென்னையில இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனையில தான் அவர், தனியார் மருத்துவமனையில சிகிச்சைக்காக அவர் சென்றிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஆனால் தற்போது வரை எந்த விதமான பாலாஜி தரப்பில் இருந்து எந்த விதமான விளக்கமும் அளிக்கப்படவில்லை. இருப்பினும் ஒரு தகவலானது தற்போது வெளியாகி இருக்கிறது. இதற்கிடையே தான் அவரது சகோதரர் ஆன அசோக்குமார் ஆஜராகிவிட்டு அவர் கையெழுத்திட்டு சென்றிருக்கிறார். செந்தில் பாலாஜி தற்போது வரை ஆஜராக இருக்கக்கூடிய நிலையில லஞ்ச ஒழிப்புத்துறையினரும் அடுத்த கட்ட நடவடிக்கையை நோக்கி நகர்ந்திருக்கிறார்கள். முன்ஜாமீன் தள்ளுபடி செய்திருக்கக்கூடிய நிலையில அவருக்கு சம்மன் வழங்கலாமா அல்லது என்ன மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளலாம் உள்ளிட்ட பல்வேறு விசாரணையை தற்போது அவர்களுக்குள்ளே ஆலோசனையில ஈடுபட்டு வருகிறார்கள். சட்ட நிபுணர்களின் ஆலோசனைக்கும் கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் மற்றும் அதே போன்று டிஜிட்டல் ஆவணங்களும் சட்ட நிபுணர்களின் ஆலோசனைக்கு அனுப்பியிருக்கிறார்கள். இதுல அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன மாதிரியாக எடுக்கலாம் என செந்தில் பாலாஜி மீது என்ன மாதிரியான நடவடிக்கை மேற்கொள்ளலாம் என லஞ்ச ஒழிப்புத்துறையினர் தீவிரம் காட்டி வருகின்றனர். இதற்கிடையே தான் எந்த விதமான விளக்கமும் தெரிவிக்காமல் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்துல ஆஜராகாத நிலையில இவர்கள் நீதிமன்றத்தை நாடலாமா என்பது குறித்தான ஆலோசனையிலும் திருவல்லிக்கேணி போலீசாரும் ஈடுபட்டு வருகிறார்கள். Build your future with quality education. Emmanuel Arasar JJ College of Engineering and Polytechnic, Marthandam. Admissions open now.